3 நாடகத்தில் எந்த நாடகம் இந்த மாதம் முடிய போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த சீரியல் தான் முடிய போகுது அப்படின்றது கன்ஃபார்மாக நமக்கு தெரிஞ்சிருச்சு. வெல்கம் டு ஸ்டாம்ப்ஸ் மீடியா சேனல். எது முடிய போகுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். மக்களுடைய கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா தங்கமகள், பாக்கியலட்சுமி, மகாநதி இந்த 3 சீரியலில் தான் ஒரு சீரியல் முடிய போகுது இந்த மந்த்து. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகாநதி. ஏன் இந்த சீரியல் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இந்த நாடகத்துடைய டைரக்டர் இருக்கார் பிரவீன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இன்ஸ்டாகிராமில் வந்து சொல்லியிருக்காரு இட்ஸ் ரேப் அப்படின்னு. இட்ஸ் ரேப்னா ஒரு சீரியல் வந்து முடிய போகுது, அதாவது ஒரு ஷூட்டிங் முடிய போகுது சம்திங் ஏதாவது இந்த மாதிரி ஒரு ரீசனுக்காக இட்ஸ் ரேப் அப்படின்னு சொல்லி கேக் வந்து வெட்டுவாங்க. அந்த மாதிரி அவர் ஒரு போஸ்ட்டை வந்து போட்டுட்டாரு. போட்டோடனே மக்கள் எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, மகாநதி சீரியல் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்லி கவலையாயிட்டாங்க. பட் வந்து இந்த சீரியல் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு டிஆர்பி வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவில் வீக்கா ஃபேன்ஸ் வந்து கலக்கிட்டு இருக்காங்க, வீக்காவும் கலக்கிட்டு இருக்காங்க. அதாவது வீக்கா கலக்கிட்டு இருக்கிறதுனால வீக்கா ஃபேன்ஸ் வந்து கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு டிஆர்பி வந்து மாசாக போயிட்டு இருக்கும்போது இந்த சீரியலை முடிப்பாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னும் 500,000 எபிசோட்ஸ் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. இந்த மகாநதி பார்த்தீங்கன்னா ஒரு டைம் மட்டும் இல்லை 2 டைம்ஸ் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஒரே நாளில். 2 டைமுமே பார்த்தீங்கன்னா செம டிஆர்பி வந்து வருது. ஸோ கண்டிப்பாக வந்து முடியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ மகாநதி டேரக்டர் வந்து இந்த மாதிரி இட்ஸ் ரேப் அப்படின்னு போட்டதுனால இந்த சீரியல் முடிய போகுதுன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய வீடியோஸும் வருது. கண்டிப்பாக வந்து இந்த சீரியல் வந்து முடியாது. இன்னொரு சீரியல் பார்த்தீங்கன்னா பாக்கியலட்சுமி. ஸோ இது வந்து ரொம்ப வருஷமாக ஓடிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்கில் அவ்வளோ ஃபேன்ஸு, அந்தளவுக்கு டிஆர்பி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இப்போவும் டிஆர்பி குறைஞ்சிருச்சானா இல்லவே இல்லைங்க. கண்டிப்பாக டாப் 5ல் வந்து பாக்கியலட்சுமி இருக்குது. ஆனாலும் இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, இனியா வந்து இப்போது டைவர்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ கதை வந்து முடிகிற நோக்கத்தில் வந்து போயிட்டுருக்கிறதுனால இந்த சீரியல் வந்து முடிய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த சீரியலும் வந்து முடிய போதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. என்ன தான் இந்த சீரியலை வந்து டைமிங்கை வந்து மாற்றி போட்டாலுமே மக்கள் வந்து அவ்வளோ ஆர்வமாக பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவ்வளோ டிஆர்பி வருதுங்க. எவ்வளோ தான் வெறுத்தாலும் மக்கள் கமெண்ட்ஸில் நெகட்டிவாக பேசினாலும் டாப் 5 அப்படின்ற நாடகத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இப்போ வரைக்குமே நம்ம பிகே வந்து இருக்குது. ஸோ அதனால் இதையும் வந்து முடிக்கவே மாட்டாங்க. ஏன்னா டிஆர்பி இல்லாத நாடகங்களே இன்ன வரைக்குமே ஓடிட்டு இருக்கும்போது டாப் 5ல் இருக்கிற ஒரு நாடகம் வந்து எப்படி முடியும்? கண்டிப்பாக முடியாது. மக்கள் என்ன தான் திட்டினாலும் நிறைய மக்கள் டிவியில் வந்து அதை பார்க்குறதுனால ஸோ கண்டிப்பாக இது தொடரும். அது வந்து முடிக்கலாம் மாட்டாங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா 3வது நாடகம் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமகள். இது வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் டிஆர்பி வைஸும் சரி இன்னொரு சீரியல் புதுசாக கொண்டுட்டு வரணும். அப்போ எந்த நாடகத்தை வந்து முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்போது இவங்க தங்கமகளை டிஸ்கஸ் பண்ணி இந்த மந்த் வந்து தங்கமகள் வந்து முடிய போகுது. எல்லா ஸ்டோரி ரிவீல். தங்கமகள் ஃபேன்ஸ்க்கு கஷ்டமாக இருந்தாலும் இந்த 3 நாடகத்தில் வந்து இந்த மாதம் வந்து இந்த சீரியல் தான் முடிய போகுது அப்படின்ற அப்டேட்டை நம்ம தெரிவிச்சுக்கலாம்.